அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜிகேசி டெக் சேனலில் ஷார்ட்கட் கீஸ் இன் எக்ஸல் பார்ட் 2. ஸோ நேற்று பார்ட் 1 போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி பார்ட் 2 ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட்கட் கீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் ஆல் ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தென் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க கான்செப்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நார்மலாக நம்ம ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஒரு டேபிள் மாதிரி நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிள் நான் பர்சன் ஏபிபிபி சிடி அப்படின்ற பர்சன் நேம் வித் மார்க்ஸோடு போட்டிருக்கோம். இதில் இப்போ நான் இப்போ நான் போட்டிருக்கிற இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இதை நான் ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு டேட்டாவாக தான் போட்டிருக்கேன், ஜஸ்ட் ஒரு டேட்டா பேஸாக போட்டிருக்கேன். இது ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டேபிளை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேபிள் கிரியேட் டேபிள், நீங்கள் புதுசாக ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கேஸ் தான் இந்த கண்ட்ரோல் எல். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஒரு டேபிள் ஃபார்மெட் வரும். அப்புறம் நார்மலாக நம்ம டேபிள் டிசைன்ஸ் நீங்கள் எல்லாமே இந்த மெனுஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் இந்த டேபிள் டிசைனிங் பற்றி. ஸோ தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு அந்த டாபிக்ஸும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் எல். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பி. கண்ட்ரோல் பி இஸ் த சென்ஸ் பிரிண்ட். ஸோ நம்ம பிரிண்ட் கொடுக்குறேன், நீங்கள் பிரிண்ட்டு சப்போஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பிரிண்ட் செக்ஷனுக்கு போயிடும். நீங்கள் ஈஸியாக உங்களால் உங்களோட டாக்குமெண்ட்டை உங்களோட ஒர்க் ஷீட்டை உங்களால் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆர். கண்ட்ரோல் ஆர்னா ரைட், அதாவது உங்களோட லெஃப்ட்டில் இருக்கிற இந்த செல்ஸ் எனக்கு ரைட்டில் வேணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் கண்ட்ரோல் ஆர் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே என்ன ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் F2 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கேருந்து மேக்ஸில் இருந்து எனக்கு ஆட் பண்ணிட்டு வருதா? ஸோ இந்த மாதிரி ஸோ இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே கண்ட்ரோல் இசட் இருக்குது, நான் கண்ட்ரோல் ஆர் அகைன் கொடுக்குறேன். பாருங்கள் கண்ட்ரோல் இசட் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரைட் சைடில் எனக்கு இந்த செல்லில், அதாவது நான் செலக்ட் பண்ணியிருக்கிற இதே செல்லில் என்ன இருக்கோ எனக்கு ரைட் சைடு சேம் திங் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் யூ. கண்ட்ரோல் யூ திஸ் இஸ் அண்டர்லைன். எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அண்டர்லைனில் வேணும் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஹெட்டிங்ஸ்லாம் அண்டர்லைனில் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் யூ கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அண்டர்லைன் வரும். ஸோ ஒரு சில டாபிக்ஸ் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த அண்டர்லைன் உங்களுக்கு டேபிளில் அவசியம் தேவைப்படும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வி. கண்ட்ரோல் வின்னு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி இருக்கணும், ஆல்ரெடி டேட்டாவை காப்பி பண்ணி வச்சுருக்கணும். காப்பி பண்ணிவிட்டு அகைன் வேறு எங்கேயாச்சும் வேணும்னா அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இங்கே நான் காப்பி பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். மீன்வெல் நீங்கள் கட் பண்ணிவிட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம், காப்பி பண்ணிவிட்டும் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கண்ட்ரோல் டபிள்யூ. கண்ட்ரோல் டபிள்யூன்றது க்ளோஸ் கரண்ட் ஒர்க் புக். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வேறு ஏதாவது ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கண்ட்ரோல் டபிள்யூ அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வாண்ட் டு சேவ் சேஞ்சஸ். ஆமாம், இப்போ நான் சேவ் கொடுத்துட்டேன்னா இப்போ அந்த எக்ஸல் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ கரண்ட் ஒர்க் புக் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா கண்ட்ரோல் டபிள்யூ. கண்ட்ரோல் இசட் அப்படின்றது அண்டோ. இப்போ நான் பண்ணது ரிப்பீட் பண்ணணும். நான் கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இப்போ இதுக்கு முன்னாடி நான் பேஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அது ஹைட் ஆகிடுச்சு. அகைன் ரிப்பீட் கண்ட்ரோல் இசட். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அந்த அண்டர்லைன் போயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் இசட் ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணமோ அதை ரிட்டன் நம்ம பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் 1. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஆப்ஷன் தான். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு இந்த டேபிள் நான் ஃபார்மேட் பண்ணணும், எனக்கு ஃபார்மேட் சேஞ்சஸ் நிறைய நடக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்ற ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும். இந்த டயலாக் பாக்ஸ் நீங்கள் என்ன யூஸ் பண்ண, ஃபாண்ட்டு, பார்டரு, உள்ளே ஃபில் பண்ணிக்கிறது, ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, அலைன்மெண்ட்ஸு, இதுக்கு ஃபார்மேட் செல்ஸ்க்கு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான செல்ஸோட அலைன்மெண்ட்ஸு, ஃபாண்ட்ஸு இதெல்லாம் மாற்றிக்கிறதுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் எடுக்கிறதுக்காக கண்ட்ரோல் 1 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் 5. நான் கண்ட்ரோல் 5ன்றதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் 5 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்ட்ரைக் த்ரூ, அதாவது வேர்டில் நான் சொல்லியிருப்பேன், இங்கே எக்ஸலில் இது வரைக்கும் சொன்னதில்லை. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு இதில் ஒரு இந்த வேர்டு எனக்கு வேண்டாம், இல்லை எனக்கு இது ஒரு ஸ்ட்ரைக் த்ரூ டிசைனாக இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், அகைன் கண்ட்ரோல் F5 5 கொடுக்குறேன். கண்ட்ரோல்
5 கொடுத்ததும் இந்த இந்த வேர்டை பாருங்கள், பர்சன் பிபின்ற பர்சன் ஸ்ட்ரைக் த்ரூ வந்திருக்கா. ஸோ இது ஸ்ட்ரைக் த்ரூ வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் 8ன்றது என்னென்னா அவுட்லைன்ஸ். இப்போ எனக்கு எக்ஸாம்பிளாக இந்த 211 அப்படின்ற ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நான் கண்ட்ரோல் 8 கொடுக்குறேன். அந்த 211 இந்த அவுட்லைன்ஸ் இங்கே பாருங்கள், இதுக்கான அவுட்லைன்ஸ் வரும் உங்களுக்கு. இது வரைக்கும் எனக்கு இந்த டேட்டா போகுது. இந்த டேட்டா வந்து குரூப் பண்ணுவோம் இல்லையா, குரூப் அன்குரூப் மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அகைன் அந்த ப்ளஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அவுட்லைன்ஸும் நீங்கள் ஈஸியாக கொடுத்துக்கிறதுக்கு கண்ட்ரோல் 8. ஓகேங்களா. கண்ட்ரோல் 9 எதுக்காகனா, இப்போ நான் எந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேனோ, ஓகேங்களா, அந்த செல், இப்போ எக்ஸாம்பிள் இந்த செல்லோட ரோவோட நேம் என்னன்னா 5, ரோவோட நேம் என்னன்னா 5, காலமோட நேம் வந்து ஜி. இப்போ எனக்கு இந்த ரோ வந்து எனக்கு தெரியக்கூடாது, ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் 9 கொடுத்துட்டாலே போதும். பாருங்கள், அந்த ரோ மட்டும் ஹைட் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் 4 இருக்குது, 6 இருக்குது, பட் 5th அந்த ஐடென்டிட்டியில் பாருங்கள், இங்கே பாருங்கள் ஹைட் ஆகிருக்கா. ஸோ ஹைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் 9. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு காலமையும் ஹைட் பண்ணணும், எனக்கு இந்த காலம் தெரியக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த காலம் செலக்ட் பண்ணியிருக்கேன், காலமோட நேம் என்னது ஜி. இப்போ எக்ஸாம்பிள் நான் கண்ட்ரோல் 0வை நான் ப்ரெஸ் பண்ணுறேன், பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் காலம் வந்து ஹைட் ஆகிருக்கும், இஎஃப்ஜி இல்லை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீ தான் இந்த கண்ட்ரோல் கண்ட்ரோல் 9 அண்ட் கண்ட்ரோல் 0. ஸோ ரோவை ஹைட் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் 9, ஸோ காலமை ஹைட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் 0. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி ஷார்ட்கட் கீஸ் இவ்வளோ தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட்கட் கீஸ், இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் நம்புறேன். ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எல்லா வீடியோஸும் பார்க்க சொல்லுங்கள். ஸோ படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.